பான்ஷோ 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 அது பான்ஷோ ஆனால் அது பான்ஷோ அப்படின்னு சொல்லணும். பான்ஷோ அப்படிங்கிறது ஒரு கார்மெண்ட். இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணாங்க அப்படின்னா குளிர்காக யூஸ் பண்ணாங்க. இது எங்கேருந்து ஆரிஜினேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டஸ் மவுண்டெயின்ஸ் ஆஃப் சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து இல்லை சவுத் அமெரிக்காவிலேருந்து 500 BCலேயே இது வந்து ஆரிஜின் ஆயிருக்கு. அதுக்கப்புறமா இது ஹிஸ்டாரிக்கலி காலப்போக்கில் நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் கொண்டு இருந்து இப்போ வந்து எந்த ரூபத்தில் வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஜிகுன்னு நிறைய பீட்ஸ் தொங்க விட்டு ஒரு ஃபேஷன் ஆக்சஸரியாக இப்போ கரண்ட்லி ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. அது வந்து கார்மெண்ட்லேருந்து ஆக்சஸரியாக இப்போ வந்து பரிணாம வளர்ச்சி பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த பான்ஷோ வந்து ஃபஸ்ட்டு நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆல்சோ இந்த பான்ஷோ வந்து ஒன் ஆஃப் தி மெக்சிகன் சிம்பிள் அப்படின்னு சொல்லி ஐகானிக் மெக்சிகன் சிம்பிள் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் ஐகானிக் மெக்சிகன் சிம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லி அடிச்சிங்கன்னா நிறைய சிம்பிள்ஸ் வரும். அதில் இந்த பான்ஷோவும் இருக்கும். இதோடைய பரிணாம வளர்ச்சிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்தில் இது வந்து குளிர்காக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இதை வந்து உலன் நூலால் இதை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க குளிர்காக. இது யாரெல்லாம் மெயினாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆடு மேய்க்கிறவங்க, இந்த மாதிரி வெளியில் வேலை பார்க்குறவங்க, குளிர் நேரத்துலேயே வெளியில் நின்று வேலை பார்க்கணும் அப்படிங்கிற டைமில் வந்து இதை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதை வந்து நம்ம மூவிஸில் பார்த்துருக்கோமா இல்லையான்னு தெரில. நிறைய கார்ட்டூன்ஸில் பார்த்துருப்போம். 90s கிட்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த டைமில் உள்ள கார்ட்டூன்ஸில் பார்த்துருக்கலாம். நான் வந்து பார்த்துருக்குறேன். எனக்கு 1-2 கார்ட்டூன்ஸ் ஞாபகம் இருக்குது, சிலது ஞாபகம் இல்லை. லைக் நாடி அதெல்லாம் இருக்குது. மேபி அதில் பார்த்துருக்கேன். இன்னும் சில கார்ட்டூன்ஸ்லாம் இருக்குது. அதில் ஷெஃபர்ட்ஸ்லாம் வருவாங்க. அந்த கார்ட்டூன்ஸ்லலாம் கூட இதை யூஸ் பண்ணி நான் பார்த்துருக்குறேன். எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மேலே கழுத்துலேருந்து போட்டுக்க இது வரைக்கும் மட்டும் ஒரு ரவுண்டாக ஒரு ஓப்பன் கொடுத்து இப்படி மேலே போட்டுக்கிற மாதிரி இருக்கும். சைடில் ஸ்டிச்சஸ் எல்லாம் இருக்காது. ஒரு ரவுண்டான ஃபேப்ரிக்கை இப்படி மேலே போட்டுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் பான்ஷோ. இந்த பான்ஷோ வந்து அதுக்கப்புறமா வேறு எப்படி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிச்சின்னு பார்த்தீங்கன்னா ரெயின்கோட்டாக வந்திருக்கு. இந்த ரெயின்கோட்டை நம்ம நிறைய பேர் வீட்டில் பார்த்துருப்போம். ஆனால் வந்து இதுதான் அதான் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிருக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அப்பா வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், அவங்க யூஸ் பண்ண ரெயின்கோட் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அது டிஃபென்ஸ்லேயே ப்ரொவைட் பண்ணுவாங்க அந்த ரெயின்கோட்ஸ்லாம். ஸோ அந்த ரெயின்கோட்ஸ்லாம் எனக்கு பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது எப்படி போடுறதுனே தெரியாது. அதுக்கு சைடு ஓப்பன் இருக்கும், பட் பட்டன்ஸ் போட்டு க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஒரு மாதிரி ஒரு குள்ளா மாதிரி இல்லை, அங்கி மாதிரி தான் இருக்கும் அது. ஸோ அந்த ரெயின்கோட்ஸ் எல்லாமே வந்து பான்ஷோவிலேருந்து பர்த் எடுத்தது தான். அண்ட் ஆல்சோ கிளாக், இது வந்து நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஹாரி பாட்டர் படம் பார்த்தவங்க நிறைய பேருக்கு கிளாக்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி தெரியும். அங்கி இப்போ நம்ம மேபி இருக்கலாமோ, ஒரு வேளை வக்கீலுங்கெல்லாம் போடுற அங்கி கூட பான்ஷோலேருந்து வந்திருக்கலாமோ தெரியலை. ஐ டோன்ட் நோ. மேபி அதை லாஸ்ட்டில் இன்னும் மேற்கொண்டு நம்ம ரிசர்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த பான்ஷோ வந்து இப்போ எப்படி ட்ரெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஜிகுன்னு நிறைய பீட்ஸ் வச்சு ஒரு பிளெயினான ஒரு கார்மெண்ட் மேலே போடக்கூடிய ஒரு செப்பரேட் ஒரு ஜுவல்லரி டைப்பில் இது வந்து ஒரு ஆக்சஸரியாக இது வந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இப்போ கரெக்டில் இது வந்து ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. இது எங்கெல்லாம்னு பார்த்தீங்கன்னா மீஷோ, மிந்த்ரா, அமேசான், இந்த மாதிரி எல்லா தளங்கள்லேயுமே அவைலபிளாக இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது, க்யூட்டாக இருக்குது. நானுமே ஸ்கெட்சு போட்டிருக்கேன் ஒன்று வாங்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இது ஒரு பார்ட்டி வேராக யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் ஆல்சோ அது மட்டும் இல்லாமல் க்ரோஷேட்டில் பண்ண நிறைய பான்ஷோஸ் கூட அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கேஷுவல் வேர்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், வெஸ்டர்னுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்ஃபர்மேஷன் இனிமேல் நம்ம சேனலில் வெள்ளிக்கிழமை எவ்ரி ஃப்ரைடே we are going to have a random Friday live video. இந்த random Friday live வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஏதாவது ஒரு ரேண்டமான டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் லைவாக. ஸோ இந்த வாரத்தோடைய டாபிக் நான் ஆல்மோஸ்ட் ரெடி பண்ணியிருக்கிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். ஸோ இந்த வாரம் நீங்கள் யாருமே லைவ் வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. கூடவே நீங்கள் நிறைய கமெண்ட்ஸ் எனக்கு கொடுங்க, நிறைய டாபிக்ஸ் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய வித்தியாசமான டாபிக்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது மைண்டில் நம்ம எல்லாருக்குமே இருக்கும், இப்படி இருந்தால் எப்படி ஆயிருக்கும், இப்படி இருந்தால் என்ன ஆயிருக்கும், இதுவே இப்படி இருந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய நம்ம எல்லாருமே யோசிச்சுட்டு இருப்போம். சில சிம்பிளான விஷயங்கள் இருக்கும்ல, நம்மளே டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான நிறைய டாபிக்ஸ் பற்றி நம்ம பேசலாம். இந்த வாரம் மறக்காமல் வெள்ளிக்கிழமை எல்லாரும் ஜாயின் பண்ணுங்கள். எவ்ரி ஃப்ரைடே at 11 AM join me on Random Friday. Don't forget it. Thank you so much.